குட் டே பீப்புள், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ திஸ் இஸ் பார்ட் 2 ட்ரிப் டு கோவா. 800 கிலோமீட்டர் வந்து மங்களூர் வழியாக ட்ராவல் பண்ணி முருதேஸ்வரெலாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவா போனோம். ஸோ கோவா வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் லிட்ரலி ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா செம்ம எம்டியாக இருக்கும். ஏற்கனவே கோவாவுக்கு வந்துட்டு நான் மே மாதம் வந்திருக்கனால எனக்கு தெரியும் ஓரளவுக்கு வந்துட்டு டீசெண்டான ஒரு கூட்டம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வந்துட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே வென் கம்பேர்ட் டு அக்டோபர், நவம்பர், டிசம்பர். பட் இந்த ஃபோர்ட் அகுடா போனப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. எல்லாம் அந்த பூனே, மும்பை அந்த ஜூனில் இருக்கிறவங்க, கர்நாடகா பார்டர் இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமாக வந்துட்டு இடத்த ஃபில்லப் பண்ணிட்டாங்க. பட் யாரும் வந்துட்டு பெருசாக ரூம்ஸ்லாம் புக் பண்ணல. ரூம்ஸ்லாம் ரொம்ப சீப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு என்ஜாய் பண்ணணும், லெஸ் க்ரௌடடாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மே, ஜூனில் வரலாம். ஸோ ஜூனில் வந்து மிடில் போல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மழை காலம் ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்துட்டு இந்த கோவாவில் இருக்கிற மே மாதம் வெயிலுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். பட் அந்த ஊர்க்காரங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயம், அவ்வளோதான். நிறையா பைத்தியங்கள் வந்து அந்த மாதிரிலாம் வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. கிளைம்பிங் இஸ் ப்ராகிப்டட்னு போட்டிருக்காங்க. படிக்க தெரியாத தற்கொலை நாயங்க அந்த மாதிரிலாம் நின்றுட்டுருக்கு. இந்த ஃபோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோதுமையையும் நல்ல தண்ணியையும் வந்துட்டு சேகரிக்கிற இடமா வச்சுருந்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்துட்டு ஜெயில் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த ஜெயிலை போய் பார்த்தோம். போன தடவை வந்துட்டு நாங்கள் போய் பார்க்கல, எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக பெருசாக நான் வந்து ஒரு பிளான் இல்லாமல் போயிருந்தோம். பட் இந்த தடவை வந்துட்டு எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்து தான் நான் போயிருந்தேன். ஸோ வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு எங்களுக்கு எல்லா இடத்தையும் பார்க்க. எதுக்குள்ளே வந்தோம்னே தெரியலை. ஆமாம், ஏசி மட்டும் சூப்பராக இருக்குது. 200 வாங்கினாங்க, 6க்கு 400 மொத்தமாக. ஆனால் ஏசிக்காக நம்ம வந்து உள்ளே உட்காந்துக்கலாம். 2 ஏசி இருக்குது உள்ளுக்குள்ளே. வெளியில் இருக்க வெக்கைக்கு இப்படியே உட்காந்து ஒரு 1 ஹவர் வந்து இருந்தோம் அப்படின்னா கொடுத்த காசு தான் இருக்கும். வேறு என்ன போய் பார்க்குறதுன்னு தெரில. இங்கே போயிட்டு வந்து திரும்ப வந்து இங்கே வந்து உட்காந்துக்கணும். ஓப்பன் கரோம். ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க்கு ஒருத்தர் வந்து செஞ்சு வச்சுருந்துருக்காரு. ஸோ அதை வந்துட்டு ஒரு கலெக்டிவாக வந்துட்டு எடுத்து இங்கே வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு ஐடியா இல்லை. இது இந்த இடத்த வந்து பார்க்குறப்பான்னு தெரிஞ்சு ஒன்று கனெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இடத்துலையுமே வந்துட்டு ஒரு இந்தியாவோட மெட்டாலிக்ஸ் அந்த மாதிரி ஒரு அயனு, அலுமினியம், காப்பர்லாம் வந்து பிரான்ஸ்லாம் வந்து எப்படி பயன்படுத்துனாங்க இந்த ஆண்டுலேருந்து அந்த ஆண்டு வரைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. சிற்பக்கலைகளை பற்றி பேசியிருந்தாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தாங்க. இந்த 3த்தையும் பார்க்குறப்ப தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராக்டிவ் மியூசியம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ரூமில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மிஷின்ஸ் இருக்குது. அந்த மிஷின்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்குது. இந்தியாவை பற்றி, மிலிட்ரியை பற்றி, நேவி பற்றின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ரேஷன்ஸ் பற்றிலாம் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதோட ரெலவெண்ட் கண்டென்ட்டை பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ட்ராக்டிவ் ஃபார்மில் வந்துட்டு வியூவர்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஒரு 2 ரூம் 3 ரூம் இது மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சு ஓகே 200 கொடுத்தது வந்துட்டு தகும் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 சாப்பாட்டு கடை இருந்துச்சு. ஸோ ஏதாச்சும் ஒரு இதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே போனேன். ஸோ அதில் ஒன்று சிக்கினது தான் இந்த மோட்லி ப்ரியூ. ஸோ உள்ளே போனோன்னே வந்து கேட்டேன் என்ன இருக்குது அப்படின்ட்டு. இந்த மெனு கார்டை கொடுத்தா ஒன்றும் புரியலை. அதில் எதையோ ஒன்று தொட்டு இதை கொடுங்க அப்படின்னேன். கடைசியில் வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஐயோ இதுதான் வந்துச்சு. தக்காளியில் கொஞ்சம் சாஸை ஊற்றி
கீழே வந்து ரஸ்க்குக்கு மேலே புடலங்காய் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் தக்காளி, சாட்டிவ்ஸ் இருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் கசப்போடு அதை சாப்பிட்டுட்டு சர்வீஸ் சார்ஜை பார்த்தா அதுக்கு மேலே போட்டு வச்சுருக்காங்க கண்ணா பின்னான்ட்டு. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பின இடம் தான் வந்து அஞ்சுனா பீச் அண்ட் ஃப்ளீ மார்க்கெட். ஸோ நாங்கள் போனது மே மாதங்கிறதுனால வந்துட்டு இந்த ஃப்ளீ மார்க்கெட்லாம் இல்லை, எம்டியாக தான் இருந்துச்சு. ஸோ கார் பார்க்கிங் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் 100 ரூபா. ஸோ எங்கேயாச்சும் ஃப்ரீயாக இருக்க இடத்துல வந்துட்டு நிப்பாட்டிட்டு ஓரமாக நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 100 மிச்சம் பண்ணலாம். ஸோ இன்னொரு சாப்பாடு கடைக்கு போனோம். அங்கே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமாக வச்சுருந்தாங்க. அந்த கடை பேர் ஹாட் ஜுனா அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஆர்டிஸ்டிக் ஒர்க் நிறையா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போன கடை தான் வந்துட்டு தாஞ்சூர் டிஃபன் ரூம். ஓகேவா? ஸோ ஹாட் ஜுனா அப்படின்னு நாங்கள் எதுவும் சாப்பிடலை, சும்மா சுற்றி பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். பட் தாஞ்சூர் டிஃபன் ரூமில் நம்மளோட லோக்கல் ஃபுட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதை பற்றி நிறையா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து மெட்ராஸ் ரயில்வே கறி, க்ரீமி டொமேட்டோ ஆனியன் கோகனட், மெட்ராஸ் ரயில்வே கறி. சூப் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் டிஷ். அதே டேஸ்ட் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கு. இது வந்து எல்லோ கோகனட் கறி வித் கொரியாண்டர் மில்க். இது தால் வடக்கறி. வடக்கறி இங்கே வேறு மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை, புதுக்கோட்டை சைடில் வடக்கறி இந்த மாதிரி எல்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இருக்கா அந்த மாதிரி வடக்கறி? ஆனால் இந்த மாதிரி இல்லை. அதுதான் நானும் கேட்குறேன். இது பூண்டு குழம்பு. மட்டும் வேகமாக அடிப்பீங்க. பூண்டு குழம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஸோ இது வந்து மீனாட்சி வத்த குழம்பு, இட்ஸ் லைக் சட்னி, டேங்கி டேம்பரன். இது புளியோதரை, லெமன் சாதம், தேங்காய் சாதம். புளியோதரை சாப்பிட்டு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். டேஸ்ட் வைஸ் லெமன் சாதம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. புளியோதரை, லெமன் சாதம். லெமன் நல்லா இருக்கு. லெமன் சூப்பர். நீங்கள் நான்வெஜ் மீன் குழம்பு ஸ்மெல் வந்துச்சு. இது நாட்டுக்கோழி குழம்பு. நான்வெஜ்னா நான்வெஜ் மலபார் பொறுத்த சூப்பராக. இது சோனக் ஃபிஷ் கறி. இது மட்டன் குழம்பு, மட்டன் பேட்ச். இது டேமரன் ஃபிஷ் கறி. மட்டன் நல்லா இருக்கு. இது டேமரன் ஃபிஷ் கறி. இது சாப்பிட்டு பார்த்துட்டு அப்பம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு, அது ஒன்று ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டூ சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். சிக்கன் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, பட் கிரேவி நல்லா இருந்துச்சு. ஸோ புதுக்கோட்டைக்காரனுக்கே நிஜாம் பாக்கு கொடுத்துருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு கமர் கட்டு வச்சுருந்தாங்க, அதையும் சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ எண்ட் ஆஃப் பார்ட் 2. பார்ட் 3 சந்திப்போம். பை பீப்பிள், பை.